டிவோர்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது. பசங்க பொண்ணோட லைஃபே டோட்டலாக திருப்பி போட்டுருக்கு. சொத்து எழுதி கொடுத்தாலும் என்ன பண்ணாலுமே நாசமாக போனாலும் ஆம்பளை பசங்க தான் ரொம்ப செல்லம் கொடுப்பான். இன்னொரு தெரிஞ்ச வீட்டுக்கு போய் நீ கஷ்டம் தான் பட போகிறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான். இது வந்து நான் இப்போ பேசலாமா வேணாமனு ஒரு 2 மணி நேரம் கிட்ட யோசிச்சு வச்சுருந்தேன். ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஆப்வியஸ்லி எல்லாருமே அந்த நீயான ஷோ பார்த்துருப்பீங்க. மாமியார் வந்து என்னென்ன வீட்டில் என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், ஸ்க்ரீனு, சோஃபா எல்லாமே மாமியார் தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மருமகங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னோடய அசம்ஷன் தான். இப்போ உள்ள ஜென்ரேஷன் விட்டுரும். கொள்ளு தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா 2 பொண்டாட்டி கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பொண்டாட்டி பேச விட மாட்டாங்க. அதாச்சும் அவங்களாம் வாயை திறக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, மூடிட்டு இருக்கணும். சொத்து எழுதி கொடுத்தாலும் என்ன பண்ணாலுமே நாசமாக போனாலுமே அவங்க எல்லாமே வாயை மூடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு குழந்த வரும்ல, அந்த குழந்த அந்த பையன் வந்துட்டு ஓகே அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றிப்பாங்க. அதாச்சும் நம்ம தாத்தாவில் 2 பொண்டாட்டி இல்லாமல் ஒரு பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு பொண்டாட்டியை வெளியே கூட்டிகிட்டு போகிறது, பொண்டாட்டியை பேச வைக்கிறது, அந்த மாதிரி இருந்தாங்க. பொண்டாட்டி பேச விட்டாங்க, ஆனாலுமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் இருந்தாங்க. நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் அவங்க வந்துட்டு ஓகே அவங்க நம்ம அம்மா கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. பட் அந்த ஜென்ரேஷன் அவங்க பண்ணது தான் டோட்டலாக இன்றைக்கி நம்ம பசங்க பொண்ணுங்களோட லைஃபே டோட்டலாக திருப்பி போட்டுருக்கு. பசங்களுக்கும் மேரேஜ், பொண்ணுங்களுக்கும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டிவோர்ஸ் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கும் ரீசன் அவங்க தான்ற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ பையனோட சைடை மட்டும் நம்ம பேசுகிறேன். அவங்க குழந்தையாக இருந்தப்போ அவங்க வளர்ந்த விதம் எப்படி இருக்குன்னா, அவங்களோட அண்ணனுக்கோ தம்பிக்கோ தான் செல்லம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோவா செல்லம் கிடச்சிருக்காது. ஆம்பளை பசங்க தான் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அம்மாங்களாம் சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. முக்கால்வாசியாக சொல்கிறேன், ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவும் இருக்குல்ல, அதனால் பசங்களை கண்டிப்பாக வளர்த்தாங்க. ஒழுங்காக வந்துட்டு வீட்டு வேலை செய்யணும், பொண்ணுங்களை மதிக்கணும், வர பொண்டாட்டி ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கண்டிப்பாக சொல்லி வளர்த்தாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அவங்களுக்கு எப்படி ஒரு மாமியார் தொல்லை இருந்துச்சோ, அது அவங்க கல்யாணம் பண்ண முக்கால்வாசி அம்மா பையனாக தான் இருப்பாங்க. அதனால் அந்த மாமியார் தொல்லை இருந்துச்சு அப்படின்ற எனக்கு வரப்போகிற மருமகிட்ட நான் அவ்வளோ வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் டீசெண்டாக விலகிட்டாங்க. இது வந்து முக்கால்வாசி தான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு மெஜாரிட்டி இதை தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இன்னும் நடந்து தான் இருக்குது. மாமியார் கொடுமை எல்லாமே இருக்குது. அவங்கள பற்றி நான் எதுவுமே பேசுகிறேன். முக்கால்வாசி எவ்வளவோ மாறிட்டாங்க. நம்ம முன்னாடி ஜென்ரேஷனில் எவ்வளோ மாறிட்டாங்க. அம்மாவோட பையனோட அம்மாக்கள் எல்லாமே மாறிட்டாங்க. பொண்ணுங்க இதில் வந்து நடந்தது அப்படியே டோட்டலாக வேறு. அவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பாங்க, எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வர பொண்ணுங்களை வந்து செல்லம் கொடுத்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வேலை தான் செய்ய போகிற, எதுக்கு இப்போயே செஞ்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஓவராக செல்லம் கொடுத்துட்டு ஒரே வீட்லேயே ஆண் குழந்தை பெண் குழந்தை இருந்தாலுமே பையனை கண்டிப்பாக வளர்த்தாங்க. பட் பெண்களை வந்துட்டு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அவங்கள எதுவும் தப்பு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னொரு தெரிஞ்ச வீட்டுக்கு போய் நீ கஷ்டம் தான் பட போகிற, அதனால் இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட்டில் தான் கொடுத்தாங்க. குழந்தைகள் எப்படி ஆகிடுச்சுன்னா அம்மா தான் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். இது வந்து அங்கே போயிடுச்சு. அம்மா பையன்ற மாதிரி அம்மா பொண்ணாயிட்டாங்க எல்லாருமே வந்துட்டு அம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியும். என்னன்னாலும் அம்மா தான். அம்மா பாசம் வரப்போகிற ஹஸ்பண்டால் கண்டிப்பாக தர முடியாது. அம்மாவோட பாசம் கண்டிப்பாக ஒரு வரப்போகிற பார்ட்னர்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் அது அம்மா பாசம். பட் இவங்க வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறனாலேயே நிறைய பேருக்கு இங்கே மேரேஜே நடக்கவும் மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல, பசங்களோட அம்மாலாம் உள்ளே மெடல் பண்ணுறது இல்லை. அவங்க வந்து மருமகளுக்கு மாமியார் கொடுமை தரக்கூடாது அப்படின்றனால விட்டுறாங்க. பட் பொண்ணுங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணு அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசிஷன் அவங்ககிட்ட போய் கேட்கறனால அவங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உள்ளே வரப்போ அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் எப்படி வாழணும்னு நினச்சிருப்பாங்கல்ல. ஹஸ்பண்ட் கூட இப்படிலாம் வாழ்ந்துருக்கணும், அவங்க வீட்டில் என்னென்ன இருக்குன்றது அவங்க டிசைட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் பண்ண முடியாதப்போ இப்போ பொண்ணை வச்சு இது பண்ணிக்கிறாங்க. எப்படி நான் படித்து கலெக்டர் ஆக முடியல, நீ கலெக்டர் ஆகு அப்படின்னு சொல்கிற மாதிரி. நான் இதெல்லாம் பண்ண முடியல, அதனால் ஒன்றை வச்சு நான் பண்ணிக்கிறேன். இதுவும் இல்லாமல் நம்ம சின்ன வயசில் பையனும் சரி பொண்ணும் சரி நம்ம வளர்ந்தப்போ அம்மாக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அப்பா வந்து கண்டிப்பாக திட்டுவாங்க. அம்மாக்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும். குழந்தைய வச்சுக்கிட்டு தான் உங்கள் அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா, உங்கள் அப்பா வாரி எப்படி நடந்துக்கிறாருன்ற மாதிரி நம்ம அப்பா மேலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்டில் ஒரு வெறுப்பு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அப்பாங்க வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னுக்காக ஒரு சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணுறா பாரு அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட அங்கேருந்து அம்மாவோட வாய்ஸ் வரும். குழந்தைங்க மட்டும் என்ன பேசணும்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரினே. இது வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும். நம்ம அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பசங்க வளர்ந்துட்டாங்க. பொண்ணுங்க வந்து நம்ம அப்பா மாதிரி ஒரு பையனை பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க மாறிட்டாங்க. இது வந்து ஒரு ரீல்ஸில் நடுவில் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பொண்ணுங்களாம் ஒரு 5 பொண்ணு நின்றுட்டு ஜிம் பாய்னா ஓகே அங்கே இருப்பேன், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அவனுக்காக நாங்கள் நிற்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாரோட காமனான ஒரு டெம்ப்ளேட்டில் எனக்குன்னா கடைசியாக அம்மா பையனா உடனே தெரிச்சு ஓடிடுவாங்க.
அதை பார்க்குறப்ப எத்தனை பொண்ணு இதில் அம்மா பொண்ணு. ஏன்னா எல்லாருக்குமே அம்மா தான். இப்போ அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்குறாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். ஃபஸ்ட்டு உள்ள ஜென்ரேஷன் அம்மா கிட்ட பேசவே முடியாது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் அம்மா கிட்ட பேசுகிறாங்க. பட் அம்மாவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அம்மாக்களும் ஒரு பேரண்ட்ஸோட வேலை என்ன? முக்கியமான வேலை என்ன? நான் இல்லைனாலுமே என் குழந்தைங்க வளரணும் அப்படின்றது தானே. பட் அம்மாவால் அது பண்ண முடியாது. அப்பாங்களுக்கு நார்மலாகவே தெரியும். அன்றைக்கி ஒரு நாள் காய்கறி கடைக்கு போகிறப்ப தான் அவர் வந்து காரில் வராரு. எங்கள் ஒய்ஃபு குழந்தை இருக்குது. அவர் தூக்கி வச்சப்போ குழந்தை அப்படியே அழுகுது. உடனே அம்மா கிட்ட போனோடனே குழந்தை வாய மூடிக்கிச்சு. முக்கால்வாசி பசங்களுக்கு தெரியும். நம்ம குழந்தைக்கு நம்மளை அவ்வளோ நம்ம ஃபேவரட் இல்லை. அவங்க அம்மாவுக்கு குழந்தை தான் ஃபேவரட்டுன்றது தெரியும். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு விட்டுருவாங்க. ஆனால் அம்மாவால் அதை ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுன்றப்போ குழந்தைங்க தானே இருந்தாங்க. இப்போ திடீர்னு போயிட்டு ஐயோ நமக்கு குழந்தைங்க இருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு பயமும் அவங்களுக்கு உண்டு. காசுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ ஒரு பணக்கார பையனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பொண்ணு லைஃப் செட்டில்டு, அவள் நிம்மதியாக இருப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. 27 வயசில் அவனுக்கு ஒரு வீடும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படி வீடு எதாவது இருந்துச்சுன்னா அது அவங்க அப்பா தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு அப்பர் கிளாஸ்னு வச்சுப்போம். வீட்டு சம்பளமே எனக்கு தர தேவையில்லடா, நீயும் செலவுக்கு பார்த்துக்கூடா அப்படின்னு ஒரு பையனை சொல்லிட்டாலுமே 27 வயசில் அவன் மாதம் 1,00,000 வச்சாலுமே அவனால் ஒரு வீடுலாம் வாங்க முடியாது. கண்டிப்பாக கடன் இல்லாமல் எதுவுமே வாங்க முடியாது. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? 27 வயசுலேயே சொந்த வீடு அப்படின்ற மாதிரி பையன் பிள்ளைகளும் அது பையன் பிள்ளைகளே இருக்காது. இப்போ எல்லா சீரியலும் ஒரே டெம்ப்ளேட் தான். கிராமத்தில் ஒரு பொண்ணு ஜாலியாக நிம்மதியாக ஆடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு அவளை தூக்கி ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க வந்து பார்த்தா மாமியார் கொடுமை இருக்கும். மாப்பிள்ளையாலேயும் எதுவும் பேச முடியாது. அப்படியே சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு தான் போவாங்க. அம்மாவை டிபெண்ட் பண்ணாத ஒரு பையனால் டக்குனு ஓகே ஏதோ பிரச்சனையாக இருக்குதுன்னா ஓகே ஒய்ஃப்காக ஸ்டாண்ட் எடுத்து ஏதாச்சும் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லை அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சவங்க வச்சு பையனும் பொண்ணும் மேரேஜ் ஆயாச்சு. மாதம் ஒரு 3,00,000 கிட்ட சம்பளம். சொந்தமாக வீடு இருந்துச்சு, காரும் இருந்துச்சு, குழந்தையும் வந்தாச்சு. இப்போ சொல்லப்போனால் அவங்க லைஃப் ஜஸ்ட்டு வாழ்கிறது மட்டும்தான். ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்ன்ற மாதிரி வாழ்கிறது மட்டும்தான். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா டிவோர்ஸே ஆகிடுச்சு. ஸோ பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பணம் இருந்தாலும் நிம்மதியாக இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லா எல்லா பொண்ணுங்களையும் ஒரு ஒர்க்கிங் உமன். இது அடிக்கடி எல்லாமே போட்டு தான். நான் வீட்டுக்கு வரப்போ ஹஸ்பண்ட் வந்து என் காரை பிடிச்சி விட்டு ஒரு டீ போட்டு கொடுத்து எனக்கு வந்து ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு கேட்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது தானே பசங்களும் கேட்டாங்க. இது பசங்க கேட்டப்போ உங்கள் அம்மா கிட்டே போய் டீ போட்டுக்கோ, அதுக்கு தான் நான் உனக்கு வீட்டு வேலைக்காரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டிருந்தாங்க. நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்துருப்போம். நம்ம அம்மாக்கெலாம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. சீட்டு போடுறது, ஏதாச்சும் ஒரு ஐடியா எதாவது எடுத்துகிட்டு வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்பாவுக்குலாம் வந்து அதை அப்ரிஷியேட் கூட அக்னாலேஜ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ உள்ள ஹஸ்பண்ட்ஸ்லாம் அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஏய் நீ பண்ண செம்ம ஐடியாவாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்க அப்படின்றது எவ்வளோ இது பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஃபேமிலி டிசிஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு இந்த லேண்டை விற்றுட்டேன், இதை விற்றுட்டேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா கூட எதுவுமே தெரியாது. பட் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஃபேமிலி டிசிஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒன்று செய்யலான்ட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம், நம்ம பண்ணலாமா அப்படின்னு டிசிஷனையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இன்க்ளூட் பண்ணுறப்ப வந்து டக்குன்னு ஒரு டிசிஷன் கொடுக்குற ஒரு பயம் வந்துடுது. பயம் வந்தால் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க, அனுப்பிச்சிடுறாங்க. அம்மாங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுறாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்துப்பீங்க, அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பான்னு யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஆனால் இது பார்க்குற எல்லா அந்த பொண்ணுங்கிட்டையும் ஒரு டைம் ஒரு செகண்ட் உங்கள் சைல்டுஹுட் ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கான்ஃபிடென்ட்டை உடச்சதே உங்கள் அம்மாவாக தான் இருந்திருக்கும். உங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணதே உங்கள் அம்மாவாக தான் இருந்திருக்கும். உங்களை வச்சு உங்களோட இன்செக்யூரிட்டியை கலாய்ச்சதே உங்கள் அம்மாவாக தான் இருந்திருக்கும் சின்ன வயசில். ஓகே, வீட்டு வேலை செய்ய விட்டுருக்க மாட்டாங்க, இது பண்ணிக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் உங்கள் அம்மா பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. பண்ணிவிட்டு திடீர்னு நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு பயங்கர உனக்கு ஃப்ரெண்டுடா, நான் உனக்கு எப்பயுமே இருக்கேன்டா அப்படின்னும் உங்களுக்கு க்ளோஸ் வரப்போ அம்மாவோட பாசம் கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு வேலிடேஷன் கிடச்ச மாதிரி இருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே அனிமல் படம் பார்த்துருப்பாங்க. டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் எப்படின்னா ஒய்ஃபை சீட் பண்ணுறது, உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதில் முக்கியமான டாக்ஸிக் என்ன தெரியுமா, அப்பாவோட வேலிடேஷனுக்காக சீக் பண்ணுறது. அப்பா கிட்டே போய் நான் நல்ல பேர் எடுப்பேன், அப்பாவை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றக்க ஒரு விஷயம் பண்ணுறப்போ ஃபேமிலி போயிடும், உடம்பு போயிடும், நாசமாக போயிடும். நீங்களும் அதே தான் பண்ணிட்டுருக்கீங்க. பேரண்ட்ஸ் என்ன சாட்டிஸ்ஃபை வாங்கவே முடியாது. நீங்கள் ஒரு 10 விஷயம் பண்ணிங்கன்னா 8 விஷயத்துக்கு ஓகேன்னு அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 2 விஷயத்துக்கு கண்டிப்பாக இது தான் சொல்லுவாங்க. எல்லா டைம்லேயும் பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இது எனக்கு கிடச்சி எனக்கு அம்மா ஒரு பாசம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் இதாகிடும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிவோர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் அம்மா கிட்டே பண்ணுறது தப்பாக இருந்தாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஓகே நம்ம தப்பாக தான் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டுப்பீங்க. அதில் பாதி ஹஸ்பண்ட் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணால் என்ன அப்படின்றது தான். ஓகே, என் லைஃப் அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நான் ஒரு ஜாலியான ஒரு லைஃப் வாழணும், அவங்கள மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு
ஒரு கண்டென்ட்டை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு கேமரா இங்கே வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே எடுப்பாங்க. திடீர்னு என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன். ஒரு உள்ள ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நான் டான்ஸ் ஆடுவேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. சில பேர் இருக்காங்க கண்டென்ட் எடுக்கிறவங்க வந்துட்டு இந்த ஆக்டிங்காக பண்ணுறவங்களாம். இப்போ ஒருத்தர் அவர் எனக்கு பேர் தெரில. அவரும் ஒய்ஃபும் பண்ணுவாங்க. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவர் கண்டென்ட் நல்லாயிருக்கும். அவர் நல்லாவும் நடிப்பார் அவர். சில பேர் இந்த க்யூட்டாக பண்ணுற வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அவங்களாம் பார்த்தாலே தெரியும் பச்சையாக பொய்ன்னு. டாம் அண்ட் ஜெர்ரி இன்ஸ்டாவில் ஒரு ஃபேமஸ் கப்புள். அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போது ஊரே திரண்டு வந்து அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வரும். அப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பையனுக்கும் ஸ்பார்க் இருக்காது, இந்த பொண்ணுக்கும் அவ்வளோ ஒரு ஃபீலே இருக்காது. ஆனால் ஓகே நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்களே அப்படின்றதுக்காகவே அது பெருசாக பண்ணிங்கன்றப்ப நினைப்பாங்க. நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் ஒர்க் பண்ணப்போ அந்த டீம் வந்துட்டு ஒரு 5 டீம் கூட போய் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு சேனலில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அங்கே ஒரு சேனல் இப்போ 2 பேர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதணும், இப்படி ஸ்டோரி எழுதுகிறோம் அப்படின்னாலுமே ஒரு பிரச்சனை வரும். நான் சொன்ன மாதிரி நீ எடிட் வைக்கல, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேமரா வைக்கல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பண்ண மாதிரி பண்ணியிருந்தால் அங்கே வியூஸ் வந்திருக்கும். நீ பண்ணதான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு தாங்க பிரச்சனை வரும். நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை மட்டும்தான் முன்னாடி பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ரியாலிட்டின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரியே இருக்காது. 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அது இல்லை படம். அதுக்கப்புறம் வாழ்கிறாங்க பாருங்க, அதுதான் வாழ்க்கை, அதுதான் ரியாலிட்டி. நமக்கு அப்பாங்கெல்லாம் வந்து குழந்தைங்க நம்மக்கிட்ட உட்காந்து பேசணும் இல்லை. பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்பாங்கெல்லாம் குழந்தைகிட்டையும் பேசுகிறாங்க. அவங்களாம் வந்துட்டு பாரு உங்கள் அம்மா இப்படி செய்கிறா பாரு, உங்கள் அம்மா இப்படி செய்கிறா பாருன்னா நாளைக்கு உங்களே வெறுக்கிற அளவுக்கு வரும். குழந்தைக்கு உங்கள் மேலேயே வெறுப்பு வரும். நீங்களே 2 பேரும் உங்களுக்குள்ளே பண்ணாலுமே போதும். அது யாரும் உள்ளே விடாமல் இது பண்ணாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் உள்ளே இருந்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நன்றி.